ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா த்ரோனோ வாக்கோர் இன்ஜினியரிங் அந்த ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. அதில் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக EG1 யூனிட் வைஸாக இருக்கும். யூனிட் 4, யூனிட் 3 இந்த மாதிரி 4 யூனிட்டுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்கும். இது அந்தந்த யூனிட்டுக்கு உண்டான வீடியோஸ் அதுக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் பிளேலிஸ்ட் பண்ணது டிப்ளமோ பேசிஸில் இருக்கும். இல்லை இன்ஜினியரிங்க்கும் காமனாக ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் வருது. நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1ல், அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1ல் யூனிட் 1ல் டைமென்ஷனிங் அந்த மாதிரி ஒரு பிக் கொஷின் வருது. அதாவது தப்பான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மாற்றி கரெக்டான டைமென்ஷன் டயக்ராம் வரையணும். ரீட்ரா தி ஃபிகர் அந்த மாதிரி கொஷின் வரும். ஸோ அதுக்குண்டான கரெக்டான ஆன்சரை நம்ம எப்படி வரையலாம், எப்படி டயக்ராம் கரெக்டாக வரையுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா கீழே 80 டைமென்ஷன் 80 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, சைடில் ஒரு ரைட் சைடில் ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்மெண்ட்டில் டாப்லேருந்து வரையலாம், இல்லை பேஸ்மெண்ட்லேருந்து வரையலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்மெண்ட்லேருந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஸ்மெண்ட்டு தோராயமாக ஏதோ ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா தோராயமாக கீழே ஒரு பேஸ்மெண்ட் லைன், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு A2 டிராயிங் ஷீட்டில் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு பிரிச்சுட்டு கரெக்டாக டைமென்ஷன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் எவ்வளோ டைமென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இடம் விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 80 mm கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ்மெண்ட்டில் மினி டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா 80 mm நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு கோடு, பேஸ்மெண்ட்டில் ஒரு 80 mm ஒரு கோடு போட்டு போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த கொஷினை பாருங்கள். டிகிரிலாம் கொடுத்துருக்கோம். ஒரு 80 mm இருக்குது. அப்புறம் கிராஸாக ஒரு 80 mm 30 டிகிரி கட் ஆகுது. அதை நாம் இப்போ நாம் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 mm கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 6 mm கேப்பில் பார்த்தீங்கன்னா 6 mm கேப்பில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஹரிசான்ல ஒரு லைன் பண்ணோம். இப்போ நாம் நீங்கள் 80 mm மார்க் பண்ணிங்களா? ஸோ மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது 80 mm. அதுக்கு மேலே ஒரு 6 mm, அதுக்கு மேலே ஒரு 6 mm தள்ளி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா 6 mm, ஏன்னா 6 mm தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே 6 mm தள்ளி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை மொத்த டைமென்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ கொஸ்டின் பாருங்கள். இப்போ 80 mm பேஸ்மெண்ட் இருக்குது. லெஃப்டில் ஒரு 20, ரைட்டில் ஒரு 20 இருக்கும். அது எப்படி பிரிக்குதுன்னா மேலே டாப்பில் பாருங்கள், மேலே 20 mm கொடுத்துருக்கான். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 20 இருக்கும். அப்போ கீழே ஒரு 80. அப்போ மொத்தமாக லென்த் எவ்வளோ இருக்குன்னா 80, லெஃப்டில் ஒரு 20, ரைட்டில் ஒரு 20, மொத்தம் 120 இருக்கும். ஸோ அதனால் மேலே அந்த 6 mm கேப் தள்ளி பாயிண்ட் மார்க் பண்ணணும்ல, அது மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா 120 mm இருக்கணும். ஸோ அதை 120 mm எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 80 mm இருக்குல்ல, அந்த 80 mm பாதி எவ்வளோ, 80ல் பாதி 40. ஸோ அந்த 40 பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் லைன் போட்டுருங்க. சென்டர் லைன் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக சின்ன கோடு பெரிய கோடு போடணும். அதான் என்னது சென்டர் லைன் சொல்லிட்டு நாம் சின்ன கோடு பெரிய கோடு போடணும். அதான் நமக்கு சென்டர் லைன். ஓகேவா? ஸோ ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மொத்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன் 120 mm, லெஃப்டில் ஒரு 20, ரைட்டில் ஒரு 20, மொத்தம் 120 mm இருக்குது. பேஸ்மெண்ட் 80, லெஃப்டில் ஒரு 20, ரைட்டில் ஒரு 20, 120 mm. ஸோ அப்போது 120ல் பாதி எவ்வளோ 60. ஸோ அப்போது இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்டில் ஒரு 60 mm, அந்த மேலே குடிச்சோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து 60 mm. ஓகேங்களா? 60 mm தள்ளி
லெஃப்டில் ஒரு 60 mm, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு 60 mm. இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் இந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 120 வந்து இருக்கணும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா மினி பாகிமானி எடுத்துகிட்டு டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்கோம் 30 டிகிரி. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த எட்ஜில் வச்சுட்டு ரைட்டில் போகிற மாதிரி ஒரு 30 டிகிரி மார்க் பண்ணுங்கள். ரைட்டில் போகிற மாதிரி ஒரு 30 டிகிரியும் இந்த இடத்துல வச்சுட்டு, ஏன்னா டயக்ராம் அந்த மாதிரி கொடுத்துருக்கான், லெஃப்டில் போகிற மாதிரி ஒரு 30 டிகிரியும் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மினி டிராஃப்டர் வந்து இன்க்ளைண்டாக வச்சுக்கின்னு அந்த பாயிண்ட் எங்கே இதாகுதோ அதுக்கு நேராக வச்சுன்னு இந்த எட்ஜிலேருந்து என்ன பண்ணுங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து கோடு போடுங்க. அது இன்க்ளைண்டாக வந்துடும். அது 30 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எண்டில் வச்சு இந்த பாயிண்ட் 30 டிகிரி இருக்குது, இந்த எண்டில் வச்சு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு நேராக ஒரு கோடு வந்து போடுங்க. ஸோ நம்ம 6 mm வந்து கேப் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் தான் வந்து போடணும், அதுக்கு மேலே வந்து போடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், லெஃப்டில் ஒரு அந்த எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணிடலாம். இந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லாது. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டோம், இப்போ வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்கள். நான் கீழே இந்த பேஸ்மெண்ட்லேருந்து 46 mm கொடுத்துருக்கான். ஸோ ஆல்ரெடி நமக்கு இது இந்த கேப் வந்து எவ்வளோன்னு தெரியும், 6 mm தெரியும். அப்போ இங்கிருந்து 40 mm தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரியுதான்னு பாருங்கள். பேஸ்மெண்ட்லேருந்து மொத்தம் 47 mm ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட்டில் வந்து சர்க்கிள் வந்து இருக்குது. அப்போது நம்ம ஆல்ரெடி 6 mm தள்ளி பாயிண்ட் வந்து இது மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் கீழே பேஸ்மெண்ட்லேருந்து 46, அப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்கும், 40 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து ஒரு 40 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைன் வந்து போடுறோம். சின்ன கோடு பெரிய கோடு, சின்ன கோடு பெரிய கோடு, சின்ன கோடு பெரிய கோடு, இந்த மாதிரி தான் வந்து நாம் போடணும். அதுக்கு பேர் தான் வந்து சென்டர் லைன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அப்புறம் அந்த சென்டர் லைன்லேருந்து மேலே வந்து 20 mm டைமண்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வருது. அப்போ லெஃப்டில் ஒரு 20 mm கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தோன்னா 20 mm. அகைன் வந்து பார்த்தோன்னா ரைட்டில் ஒரு 20 mm இருக்குது. இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ அப்புறம் மேலே அந்த டைமென்ஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 40 mm. ஸோ 40 mm வந்து கோடு வந்து போட்டாச்சு. அகைன் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ mm கொடுத்துருக்காங்கன்னா 20 mm வந்து கொடுத்துருக்காங்க. 20 mm வந்து நம்ம லைன் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மொத்த டைமென்ஷன், அதாவது அந்த நம்ம செமி சர்க்கிள் வந்து போட போகிறோம். செமி சர்க்கிள் போட மொத்தம் அந்த டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 80 mm. டயாமீட்டர் வந்து 80. ஸோ அப்போ இங்கிருந்து 20 விட்டால் அங்கேருந்து ஒரு 80 mm தள்ளி ஒரு 80 mm கோடு போடுங்க. ஓகேங்களா? 80 mm ஒரு கோடு போட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அகைன் லெஃப்டில் ஒரு 20 mm கொடுத்துருக்கான் கேப். அதே மாதிரி ரைட்லேயும் ஒரு 20 mm வந்து கேப் இருக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு 20 mm நல்லா அமைச்சுங்க. இந்த செமி சர்க்கிளோட மொத்த லென்த் வந்து 80 mm இருக்கும். அந்த 80 mm தள்ளி ஒரு 20 mm வந்து வரும். ஏன் 20 mm மேலே ஹைட்டு வந்து லென்த்து கொடுக்கல, பட் லெஃப்ட்டில் 20 இருக்கும்போது ரைட்லேயும் வந்து 20 தான் இருக்கும் போது. ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இதில் 80ல் பாதி 40, இந்த 40ல் சென்டர் பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு எட்ஜு வச்சு அப்படியே வரைஞ்சி விட்டோம்னா நமக்கு வந்து செமி சர்க்கிள் வந்து வந்துடும். ஓகேங்களா? செமி சர்க்கிள் வந்து வந்தாச்சு. இப்போ நாம் இந்த தேவையில்லாத பார்ட்ஸ் அந்த கோடு வந்து நாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு 20 mm இருக்கும். ஓகேங்களா? ரைட்டில் ஒரு 20 mm. ஸோ ரைட்டில் ஒரு 20 mm இருக்குது. ஸோ அந்த 20 mm போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா ஸோ இந்த கீழே பாருங்கள், கீழே இந்த எட்ஜிலேருந்து 20 mm இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். 20 mm வந்து போட்டாச்சு. அதே மாதிரி மேலே இங்கிருந்து அதுவும் வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கும். ஸோ இது ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 40 mm வந்து சொல்லியிருக்கான். ஸோ இப்போ 40ல் ரேடியஸ் வந்து 40, அப்போ மொத்த லென்த் வந்து 80 இருக்கும்.
இப்போ என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஒரு கோடு போட்டுருங்க. அந்த கோடில் பாதி வந்து 40. ஓகேங்களா? அந்த கோடில் பாதி அளவு எவ்வளோ? 80ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40 வந்து மார்க் பண்ணுங்க. 40 மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு செமி சர்க்கிள் வந்து வரைய போகிறோம். வச்சுட்டு அந்த எட்ஜிலேருந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த செமி சர்க்கிள் வந்து வந்துடும். 40ல் வச்சு நம்ம போட்டோம்னா வந்து 80 mm உண்டான அந்த சர்க்கிள் வந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த தேவையில்லாத பார்ட்ஸை வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து டார்க் பண்ணிவிடுங்க. சின்ன கோடு பெரிய கோடு, சின்ன கோடு பெரிய கோடு, அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து சின்ன சர்க்கிள் வந்து வரைய போகிறோம். அது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 30னா அப்போ ரேடியஸ் வந்து 15 இருக்கும். நீங்கள் 15 அளவு ரேடியஸ் 15 mm அளவு எடுத்துருங்க. அளவு எடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிட்டா நமக்கு இந்த டயக்ராம் வந்து வந்தாச்சு. ஃபைனலாக வந்து டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ மார்க்கில் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது ஹெச்பி பென்சில், ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்கள். யூரோ மார்க்கெலாம் வந்து 2H இல்லை ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் டைமென்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சு கலரில் நான் போடுறேன். ஸோ இதோடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 80 mm. ஸோ இதனுடைய டைமென்ஷன் வந்து 80 mm. ஸோ இதனுடைய கேப் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டயாமீட்டர் அளவு இது மேலே கூட அப்படியே எடுத்துன்னு போயிட்டு குறிக்கலாம். ஸோ இதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 15. ஸோ டயாமீட்டர் வந்து 30. ஓகே, ரேடியஸ் தான் வந்து 15 வரும், டயாமீட்டர் வந்து 30. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுன்னு இதனுடைய ரேடியஸ், ஓகேங்களா, இதனுடைய ரேடியஸ் 40 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இதனுடைய சென்டர் பாயிண்ட் வச்சுக்கின்னு நம்ம டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரேடியஸ் வந்து 40. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்புறம் இதனுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20. இதனுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40. அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40. இல்லை கீழே வரைக்கும் போடுறதுனா 46 போடலாம். 46. ஓகே, இந்த மாதிரி வந்து போடணும். ஸோ நான் ஹரிசான்லாம் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வெர்டிகலாக வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டைமென்ஷன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணினா உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின் வந்து ஃபுல் மார்க் 20 மார்க்ஸ்னால் 20 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. டைமென்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள்.